ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே, ஐயங்காரு வீட்டு அழகே. ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரீம்ஸ் ஆஃப் ஃபயர். நான் உங்களோட ஸ்கிடால். இன்றைக்கி நம்ம அவங்களோட மேரேஜ் ஆஃப் கன்வீனியன்ஸ் பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே தயங்க என்ன பார்த்து, ஏய் இங்கே பாரு, அந்த வீடியோவில் இருக்கிறது நான் இல்லை, நான் பேசினதெல்லாம் நான் பேசல, அது ஏதோ குடி போதில் நான் உளறிருக்கேன், அதை போய் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு நான் தான் பேசுகிறேன்னு சொல்கிறேன். அதில் கிடையாது, நான் அப்படிலாம் பேசல. நீங்கள் அப்படி பேசாமல் பின்னா வேறு யார் பாஸ் பேசினா? உங்களோட ஹோல் ஹார்ட்டடாக நீங்கள் தான் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் சும்மா இல்லை, உங்களோட ட்ரங்கன் ஸ்டேட்டில் உண்மையை மட்டும் தானே பேசுவீங்க. அந்த மாதிரியோட ஸ்டேஜில் தான் என்கிட்ட இந்த அளவுக்கு லவ்வபுளாக பேசியிருக்கீங்க. உங்களுக்கு இப்படியெல்லாம் பேச தெரியும்னே எனக்கு நேற்று நைட்டு தான் தெரியுது. எப்படி வயன் ஐ லவ் யூ பட் ஐ ஹேட் யூ, பட் ஸ்டில் ஐ லவ் யூ, you're my everything. பா பா பா, என்ன ஒரு டைலாக்ஸ் தெரியுமா? அதெல்லாம் கேட்குறப்போ ஒரு நிமிஷம் எனக்கே வேறு மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த அளவுக்கு உங்களோட லவ் டைலாக்ஸ் இருந்தது. எப்படி பாஸ் எப்பெல்லாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்து கேட்டுட்ருக்கா. அதுக்கு தயம், ஏ இங்கே பாரு, நான்லாம் ஒன்றும் அது பேசல, அது ஏதோ நான் குடிச்சிட்டு உளறியிருக்கேன், அதெல்லாம் நீ நம்பிட்டு இருக்காது. எனக்கு நீ எப்போவுமே அத்தி குட்டி சத்தம் தான், சைலண்டாக போ அப்படிங்கிற மாதிரி தேவங்க தடுமாறி பேசிகிட்டு இருக்காரு. தேவங்க நல்லா ரோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவர் எப்படியெல்லாம் பேசினாரோ மாடுலேஷன் மாற்றி மாற்றி பேசி தயங்க பயங்கரமாக டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். தயங்க ஒரு கட்டத்தில், போதும் போடி, ஆமாம் நான் தான் பேசினேன், ஆனால் ஏதோ குடிச்சிட்டு சித்தா தவறி போய் பேசிட்டேன், நான் போகிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குடுக்கணும்னு ஏறி அவரோட ரூம்க்கு ஓடிடுறாரு. தேவங்க பார்த்து பயங்கரமாக சிரிச்சிட்ருக்கான். அப்போது ஜேகேவும் சயோனும் இதெல்லாத்தையும் பார்த்துட்டு, மச்சான் இப்போ இங்கே நடக்கிறதெல்லாம் நம்மளோட கனவா நினைவா அப்படிங்கிற மாதிரி சயோன் கேட்குறான். அதுக்கு ஜேகே, எனக்கும் அதே டவுட்டு தான்டா. சரி வா. மச்சான் வெக்க வேறுபட்டுட்டு போகிறான்டா. ஆமாண்டா, எனக்கு இதெல்லாம் கூட ஓகே, இப்போ வெக்கப்பட்டு ஓடினான் பார்த்தியா, அதை தாண்டா பார்க்கறதுக்கு சகிக்கலை. டேய் என்ன, என் மச்சான் உண்மையாகவே அழகாக தான் இருப்பான். டேய் அவன் ஆண் அழகுந்தான்டா, நான் என்ன இல்லைன்னாடா சொன்னேன், ஆனால் கூடவே இருந்தவன் இப்படி வெக்கப்பட்டுட்டு போகிறத பார்த்தா கிரிஞ்சாக தான் மச்சான் இருக்குது. அதுவும் சரிதான், ஆனால் இதை சொன்னால் ஒன்று அவன் வந்து அடிப்பான், இல்லை இவன் உதப்பான், பரவாயில்லையா? ஐயோ இந்த புருஷன் பொண்டாட்டி சண்டைக்குள்ளலாம் நான் போகிறதில்ல மச்சான், நீ வா நம்ம 2 பேரும் அப்படியே போவோம். என்ன பண்ணுறது, சிங்கிள் சாபம் நம்ம 2 பேரையும் சுற்றிக்கிட்டு இருக்கு, 90s கிட்டாக பிறந்தது நம்ம தப்பு அப்படிங்கிற மாதிரி சயோனு ஜேக்கியும் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போ அவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்து பால்கனியில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ஜேகேவும் சயோனும் தயங்க குறுக்குறோன்னு பார்த்துட்ருக்காரு. தயங்க உங்களோட ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒர்க் பண்ணுற மாதிரி லேப்டாப்பை பார்த்துட்ருக்காரு. அப்போது ஜயோன் ஆரம்பிக்கிறான், என்ன மச்சான் நேற்று நைட்டு பயங்கரமாக பேசியிருக்க போல, உன்னோட அந்த வீடியோவை பார்த்தா இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு லவ் கன்ஃபெஷனை இந்த உலகத்துலேயே பார்க்க முடியாதுங்கிற அளவுக்கு இருந்துச்சு மச்சான். இந்த மாதிரிலாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசினா அந்த புள்ள ஃப்ளாட் ஆகாமல் எப்படி மச்சான் இருக்கும்? எனக்கே அந்த வீடியோவில் நீ பேசுகிறது கேட்டதும் அப்படியே ஹார்ட் மெல்ட் ஆகி உன் மேல் லவ் வருது மச்சான் அப்படின்னு சயோன் சொல்கிறான். இது கேட்டோடனே தயோங்க்கு, டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, ஏதோ குடிச்சிட்டு நான் தான் உளர்னேன், அதை வச்சு அவள் ஃபன் பண்ணிகிட்டு இருக்கா, நீ வந்து என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, சீ தள்ளிப்படா, ஒரு இன்ச்சு தள்ளியே உட்காரு அப்படிங்கிற மாதிரி தயோங் ஜயோனை பார்த்து சொல்கிறாரு. அதுக்கு ஜயோன், மச்சான் இங்கே பாரு மச்சான், இந்த அளவுக்கு லவ்வபிளாக இருந்தா யாரும் மச்சாவும் பின்னாடி வராமல் போவாங்க. நானே ஒரு பொண்ணை பிறந்திருந்தா, அதுவும் உன்னை மாதிரி ஒரு பையனை பார்த்துருந்தா உன்னை எப்படியா இருந்தாலும் கரெக்ட் பண்ணியிருப்பா மச்சான். பின்ன உன்னை மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் மெட்டீரியல் சேச்சா தப்பு, உன்னை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியல் கிடச்சா எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லும்?
இந்த அளவுக்கு லவ்வபுளாக பேசுகிற ஒரு சாக்லேட் பாய் யாருக்குடா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தயங்க பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு தயம், டேய் என்னடா இந்த மாதிரி இன்டென்ஷனில் தான் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கியா, தள்ளி போடா, என்னமோ உழையிட்டு இருக்கேன், அவள் தான் எதோ பேசுகிறானா, இந்த மாதிரியா பேசிகிட்டு இருக்கேன், போடா அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி தயங்கிற மாதிரி பதட்டமாக பேசிகிட்டு இருக்காரு. அப்போ ஜேகே அவன் பங்குக்கு அவனும், மச்சான் இங்கே பாரு, ஜயம் சொல்கிறதுல என்னோட தப்பு இருக்கு, எந்த பொண்ணுக்கா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தா பிடிக்க தான் செய்யும். அதான் வயனும் ஒன்று டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, ஒரு வேளை வயனுக்கும் ஒன்று பிடிச்சிருக்குமோ என்னமோ. அதுதான் மச்சான் நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு ஆணழகன் கிடைச்சா எந்த பொண்ணு வேண்டான்னு சொல்லும் அப்படிங்கிற மாதிரி ஜேகேவும் சயோனும் மாறி மாறி தயங்கப்பட்டு பயங்கரமாக டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவுக்கு சீக்ஸ் எல்லாம் பயங்கர ரெட் ஆகுது, பயங்கரமா வெக்கப்படுறாரு. அவருக்கு இதெல்லாம் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு வெக்க வருது. பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இவங்க 2 பேர்கிட்டையும் கோவமாக்குற மாதிரி கத்திட்டு இருக்காரு. அப்போ ஜேகே, நீ கோவப்பட்டு கத்துனா கூட க்யூட்டாக தான் இருக்க மச்சான், இந்த மாதிரி ஒரு க்யூட்டான பையனை எங்கடா பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் தயவங்க இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இப்படி வச்சு செய்யணும்னே முடிவு பண்ணிட்டாங்க போல. இது எல்லாத்தையும் டோர் கிட்ட நின்று வயன் பார்த்துட்டு இருக்கா. பார்த்துட்டு பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்கா. நான் பண்ணுற வேலையை ஜேகேவும் சயோனுமே பண்ணிடுவாங்க போலயே. இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான் தேவைங்கம்மா, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, அவங்க 2 பேரும் சொல்கிற மாதிரி உண்மையாகவே என் புருஷன் ஆணழகன் எவ்வளோ அழகாக இருக்காரு. அவர் கோவப்பட்டாலும் பயங்கர அழகாக இருக்காரு. வயன், நீ என்ன அவரை பார்த்து வர்ணிச்சிட்ருக்க? இது சரியில்லையே. இப்போ என்ன நான் வர்ணிக்க கூடாதா? மற்றவங்களே அவரை இந்த அளவுக்கு பேசுகிறப்போ அவருக்கு ஓனர், நான் அவரோட பொண்டாட்டி, நான் பேசக்கூடாதா? அதெல்லாம் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அவளுக்குள்ளேயே பேசி சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ஏதோ சவுண்ட் கேட்டுட்டு தயம் அந்த டோர் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. வயன் சடனா ஒழிஞ்சிக்கிட்டா. அப்போ தயம் யோசிக்கிறாரு, யாரோ டோர் கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கே, யாரா இருக்கும், நமக்கு தான் அப்படி தெரிஞ்சிருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இந்த 2 பேரும் பண்ணிட்டு இருக்க சேஷ்டியை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்போ வயன், பாட்டு ஷார்ப்பு தான் போலையே, என்ன ஜஸ்ட்டு நம்ம இங்கே நின்று பார்த்துட்டு இருந்ததா இவ்வளோ அழகாக சென்ஸ் பண்ணி டோர்கிட்ட திரும்பி பார்க்குறாரு. ஜஸ்ட் மிஸ் வயன், இல்லைன்னா நல்லா மாட்டி இருந்திருப்பேன். பட் இருந்தாலும் இது கூட நல்லா தான் இருக்கு, பாய் மிஸ்டர் கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வயன் அங்கேருந்து இறங்கி போயிடுறான். வயன் அங்கேருந்து போனதும் பக்கத்தில் இருக்க ரூமோட டோர் ஓப்பன் பண்ணிட்டு ரியா வெளியே வரான். ரசிச்சிட்டு இருக்கியா? நீ அவரை என்னதான் பார்த்து ரசித்தாலும், அவர் என்னதான் உன்கிட்ட இப்படி லவ்வபுளாக பேசினாலும் இது எதுவுமே உனக்கு நிரந்தரம் இல்லை வயன். நானும் உன்னை எதுவும் ஹார்ம் பண்ணக்கூடாது, உனக்கு பாதிப்பு இல்லாமல் எந்தவங்க நான் அடையணும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு நீ குறுக்க வந்துட்டுருக்க. இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வச்சிருந்தேன்னா நீ கண்டிப்பாக எனக்கு பெரிய பிரச்சனையாக தான் வந்து நிற்பேன். நானும் உன்னை போய்ச்சி போன்னு நிறைய தடவை பார்த்துட்டேன், ஆனால் நீ என் லைண்டை குறுக்க வந்துட்டே தான் இருக்க. இதுக்கு மேலேயும் நான் உன்னை விட்டு வைக்கிறது எனக்கு நல்லதில்லை. எனக்கு கூடிய சீக்கிரமே ஒரு முடிவு கட்டுறேன். எனக்கு என் தேவை மேலே காதல் மலருதான். அந்த காதல் மலர்றதுக்குள்ள உன்னை மண்ணுக்குள்ள அனுப்புகிறேன். என் லைஃப்பில் எனக்கு ஒரு பொருள் முக்கியம்னா அதை எப்படியா இருந்தாலும் எனக்கானதாக மாத்திர ஒரு குணம் எனக்கு இருக்கு. அதுக்கு குறுக்க யார் வந்தாலும் நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். தயம் கூட நீ ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்க ஒவ்வொரு ஹாப்பி மூமெண்ட்டும் எனக்கானது.
அதை எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து தட்டி பறிச்சுட்டு நீ இவ்வளோ சந்தோஷமா சுதந்திரமா துள்ளி குதிச்சிட்டு இருக்கல, உன் சந்தோஷம் எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து பறிச்சு என்னோட தேவங்க நான் எனக்கு சொந்தமாக்கிப்பேன். நீ இன்னைக்கு இருக்கிற இந்த சந்தோஷம் எல்லாத்தையும் உன்கிட்ட இருந்து நான் பறிச்சே தீருவேன். இது எல்லாம் எனக்கு மட்டுமே உரிமையானது. அப்புறம் தயம், உங்கள் மனசுக்குள்ள இந்த மாதிரி நினப்பெல்லாம் இருக்கா? நான் காணாம போயிட்டேன், என் அம்மா சொன்னாங்கங்கிறதுக்காக நீங்கள் இந்த வாயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு இவன் மேலே ஃபீலிங்ஸ் வேறு டெவலப் ஆகுதா? நேற்று நீங்கள் பேசினதை மற்றவங்க வேணாலும் விளையாட்டுக்கு எடுத்துக்கலாம், ஆனால் உங்கள் வார்த்தையில் இருக்கிற அந்த காதல் என் கண்ணுக்கு தெரியுது. இதை மற்றவங்க வேணால் சீரியஸாக எடுத்துக்காமல் இருக்கலாம், ஆனால் இதை நான் என்றைக்கும் சும்மா விட மாட்டேன். எப்போ அவளை நீங்கள் அட்மையர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ இதுக்கு மேலேயும் நான் அமைதியாக இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. உங்களை எப்படி என் வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த ரியாவுடைய இன்னொரு முகத்தை நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. இந்த எனக்கு இருக்கு, என்ன இப்படி இஷ்டப்பட விட்டுட்டு அவ சந்தோஷமா நான் வாழணும்னு ஆசைப்பட்ட வாழ்க்கைய அவ வாழ்வாளாம். அது நான் செத்தாலும் நடக்காது. வயன், இன்னையோட உனக்கான கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் உன்னோட லைஃப்பை நான் நரகமாக மாற்றாமல் விட மாட்டேன். நீ தயவங்க கட்டிக்கிட்டதை நினச்சி ஒவ்வொரு நாளும் ரெக்ரெட் பண்ணுற மாதிரி உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன். ஒரு கட்டத்தில் நீ ஏன் அவர் வேண்டான்னு போகிற அளவுக்கு உன்னோட லைஃப்பை நான் நாசம் பண்ணுவேன். அதையும் தாண்டி நீ அவர் கூட தான் வாழணுங்கிற ஒரு முடிவை எடுத்தனா உன் உசுரை எடுக்கிறதுக்கும் நான் தாங்க மாட்டேன். அப்படிங்கிற மாதிரி ரியா வெள்ளத்தனமாக யோசிச்சுட்டு இருக்கா. அப்படி யோசிச்சுட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். பட் தேவக்கு ஏதோ ஒரு மாதிரி பாரமாக ஃபீல் ஆகுது. பட் அவர் அப்போது அது எதுவும் பெருசாக எடுத்துக்கல. சைலண்ட்டாக அதை இக்னோர் பண்ணிட்டு அவர் ஜேகேவும் சைவனும் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்ருக்காரு. ஸோ இப்படியே அந்த டே ஸ்கிப் ஆகுது. அப்போது இவங்க எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துட்ருக்காங்க. ஜேகே, தயாங், சயோன் இவங்க 3 பேரும் ஒன்றா உட்காந்துட்ருக்காங்க. ஆப்போசிட்டில் வயனோட அப்பா, ரியா, அப்புறம் வயனோட அம்மா இவங்க 3 பேரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போது வயன் அவனோட ரூம்லேருந்து இறங்கி வந்துட்டுருக்கா. அவள் வேகமாக வந்துட்டு அந்த டேபிளில் நடுவில் உட்காரான். அப்போது வயனோட அம்மா கேட்குறாங்க, ஏன் வயன் இவ்வளோ நேரம்? அது கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சுமா, அதை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையிலேருந்து இவங்க 3 பேரோட பிரச்சனையும் பேசிகிட்டே இருந்ததுனால அந்த எந்த ஒர்க்கையும் ஒழுங்காக பண்ண முடியல. அதான் இப்போ எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருக்கேன், அதனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வயன் சொல்லிகிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு அவங்க 3 பேரும் வயனை திரும்பி பார்த்து, இவளுக்கு நம்மளை இழுக்கலனா நாளே போகாது போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்லலை. வெளியே சொன்னால் வயன் அடுத்து என்ன பண்ணுவான்னு அவங்க 3 பேருக்கும் நல்லாவே தெரியும். அதனால சைலண்ட்டாக அவங்களோட ஃபுட்டை பார்த்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போது ரியா அவங்க அப்பா கிட்ட, அப்பா, நான் ரொம்ப நாளாக வீட்டிலே இருக்கேன், நான் பழைய மாதிரி ஆஃபீஸ் போகலான் இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரியா வயனோட அப்பா கிட்ட கேட்குறா. அதுக்கு அவரும், நல்ல டிசிஷன் தான் ரியா, நீ வீட்டிலே இருக்கிறதுனால உனக்கு அது ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். நீ ஆஃபீஸ் போகலான்னு எடுத்த முடிவு கரெக்டு தான். சரி, நீ நாளையிலேருந்து ஆஃபீஸ் கிளம்பி வந்துடு. பழைய மாதிரி உன்னோட அந்த ஒர்க்கையும் நீ எடுத்து பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ரியா கிட்ட அவளோட அப்பா சொல்லிகிட்டு இருக்காரு. இது கேட்ட உடனே ரியா ரொம்ப சந்தோஷமா, தேங்க்ஸ்ப்பா, நான் கண்டிப்பாக நாளைக்கே வந்து ரீஜாயின் பண்ணிக்கிறேன். எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போது பழைய மாதிரி ஒர்க் போயிட்டேன்னா எனக்கு அது செட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ரியாவும் சொல்லிவிட்டு இப்போது தேவங்க பார்த்துட்டு, மாமா, நான் திரும்பவும் ஒர்க்கு வர்றது அவங்களுக்கு எதுவும் கஷ்டமாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி தேவங்க பார்த்து கேட்குறா. எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது ரியா அப்படிங்கிற மாதிரி தேவம் ரியாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு ரியா, இல்லை மாமா,
இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணிகிட்ருந்தேன். அப்போது நீங்களும் நானும் ஃபியான்ஸேன்னு நம்ம ஆஃபீஸில் எல்லாருக்குமே தெரியும். அதனால அது ரிலேட்டடாக நிறைய காசிப்ஸ் போயிட்டு இருந்துச்சு. இப்போது நீங்கள் ஒயினை வேற கல்யாணம் பண்ணியிருக்கீங்க. அகெயின் நான் வந்து ஒர்க்கில் ஜாயின் பண்ணா மற்றவங்க எல்லாரும் எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால தான் நீங்களும் நானும் இவ்வளோ நாள் கழிச்சு ஆஃபீஸ் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல? அப்படிங்கிற மாதிரி ரியா இன்டென்ஷனலாக அவங்க பார்த்து கேட்குறா. ஸோ இதோட நான் இந்த எபிசோடை முடிச்சுக்கிறேன். இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. டாடா, பாய்.